இப்படி உட்காரும்போது தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வந்து இப்படி உட்காரும்போது தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. வீட்டில் போனால் அவளுக்கு தொல்லை தாங்க முடியாது. பெரியவா படித்து முடிச்சிட்டா, வேலை எங்கே யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, யாருக்குன்னு கேட்கணும். ஒரு பெரிய பொண்ணுக்கிட்ட கேட்டால் அவளுக்கு எல்லாம் தெரியும், அவளை தான் கேட்கணும். நேரத்துக்கு அவளுங்க எல்லாரும் இங்கே ஒரு கூட்டணி போட்டிருப்பாளுங்க, என்ன ஆளை காணோம். கோபி அங்கே அவளுக்கு சொல்ல தாங்க முடியலன்னு பார்த்தா நீங்கள் வந்து கத்திக்கினே இருக்கிற. நீ காலையில் மட்டும்தான் கத்தணும், என்னை பொறுத்த வரைக்கும். நீ எல்லா நேரமெல்லாம் கத்தக்கூடாது, புரியுதா? போங்க அப்படி போங்க. ஐயோ, பைத்தியம் ஆயிட்டாங்களேன்னு தெரியலையே. தனியா வேற பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ என்னன்னு கேட்போம். ஏ வாட்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன்னதான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. எங்க உன் அணிகளெல்லாம் காணோம். சரி, நீ எதுக்கு இப்படி பார்த்து கிடக்குறப்போ? அக்கா, உங்களுக்கு உடம்பு ஏதாவது செய்யுதாக்கா? செஞ்சா சொல்லுங்கக்கா. இப்பயே கூட உன்னை கூட்டின்னு போயிடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏ பெரிய பொண்ணு, வாய கழுவு முதல்ல. வந்ததும் வராதுமா ஹாஸ்பிட்டல்ன்ற விட்டா என்ன அனுப்பி விட்டுருவ போலையே. நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்? நல்லா தானே இருக்கிறேன், கை கால் நல்லா தானே இருக்குது. இல்லை உனக்கு கண்ணு எங்கன்னா தெரியாமல் போயிடுச்சா? அக்கா, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா? மேலே பார்த்து எதுவும் சொல்லிட்டு இருக்கோம், தனியாக பேசுறீங்கன்னு நினச்சினேங்க்கா நான். அம்மா, நீங்கள் ஏன் மேலே பார்த்து பேசிட்டு இருந்தீங்க? சாமி கிட்டே தான் பேசிட்டு இருந்தீங்களோ? நான் எப்போ வருவேன், என் டைம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்களோ ஒருவேளை? பெரிய பொண்ணே, எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கிற, வாயை பள்ளி கீழே உடச்சிடுவேன். அமைதியா இரு. ஒரு வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுறியா? யாருக்கிட்ட எப்படி பேசணும்? நானே குருவிங்க கத்திட்டு இருக்குதுங்களே. வீட்டில் போனால் அவளுங்க தொல்லை, வெளில வந்தால் இதுங்களோட தொல்லைன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்த அமைதியாக இருக்கு சொல்லி. நீ என்னடானா என்னை தனியாக பேசிட்டு இருக்க, அது சாமி கிட்ட எப்போ வருவேன்னு கேட்குற? குருவி சைஸ்ல இருந்துக்கிட்டே உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அது என்ன நினைக்கும்? நம்ம இனமே நம்மளை விரட்டி அடிக்குதுன்னு நினைக்குமா இல்லையா? நாளை பின்ன உங்களை எப்படி சேர்த்துக்கும் அதோட எண்ணத்துல? இவ பேசுறது எனக்கு ஆத்திரமா தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய? என் பொண்ணுக்கு வேலை கேட்கணும். இப்போ அதை போய் கேட்டால் அதுக்கு ஓரா பிகு பண்ணுவா இவ. சிரிச்சுக்கிட்டே போய் பேசுவோம், அதுக்கப்புறம் தானே இருக்கு இவளுக்கு. ஏட்டி பெரிய பொண்ணு, உருவு கேள்வி பண்ணாதடி. நீ கூட தான் நெட்ட போக்கு மாதிரி இருக்கிற. நான் அதான் சொல்கிறேன்னா. சரி வா வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும். என்ன இந்த அக்கா எப்போவுமே ஏதாவது ஒன்று சொன்னால் திருப்பி திருப்பி ஏதாவது ஒன்று பேசணும். இன்னைக்கு ரொம்ப பேச மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் கேட்க போது போல இருக்குது. சரி போய் கேட்போம் என்னதான் கேட்குதுன்ட்டு. முன்னாடி நின்றுட்டே பார்த்துட்டே இருக்கிற, உட்காருடி. இப்படியே எவ்வளோ நேரம் மேலேயே பார்க்கறது? கழுத்து நோவுதுடி எனக்கு ரொம்ப. காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்து போதுமா உட்காந்துட்டேன். இப்பயாச்சும் சொல்லுமா, என்னதான் கேட்க வரேன்னு சொல்லுமா. அதிசயமா நீ எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுறதே பெரிய விஷயம். அதுலேயும் நீ வேற ரொம்ப நேரம் சிரிச்சுன்னே இருக்க என்னை பார்த்து. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குது, நீ என்ன கேட்க போறேன்ட்டு. சீக்கிரமா கேளு. அதுவா, என் பெரிய பொண்ணு படிச்சு முடிச்சிட்டா, அவளுக்கு வேலை வேணும். பெரிய பொண்ணு அது நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டதே அதை கஷ்டப்படக்கூடாது. ஏதோ ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா சொல்ல என் பொண்ணுக்கு. ஓ அதானா விஷயம்? அப்படிவா வெடிக்கு. சரிக்கா, நான் எங்கள் வீட்டுக்காரிட்ட கேட்குறேன். இப்போ ஒன்று வரும் பாரு, 4 முடி அத்தை ரோசா வரட்டும், அதுக்கிட்ட கேட்பேன். அக்கா இருங்க இருங்க, வில்லி வரும். வில்லிக்கிட்ட கேட்டால் நிறைய வேலை தெரியும். ஆனால் என்ன, வில்லி நம்ம நல்லா இருக்கக்கூடாது, இருந்தாலும் கேட்போம் அதுக்கிட்ட. வேற யாருக்குன்னு கேட்டால் கூட கொடுக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருக்குன்னா அப்படின்னு சொன்னாலும் அது விடாது. வேற யாருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். அது யார் பொண்ணு வில்லி? நமக்கு தெரியாம எனக்கு தெரியுமா? அக்கா நம்ம வில்லியே தெரியாதா? வள்ளி இந்த சைடு அந்த சைடும் சும்மா 4 முடியை போட்டுன்னு இதுக்கும் இதுக்கும் நடந்து கிடக்குமே. ஒருத்தவங்க வத்தி ஒருத்தவங்க வர சொல்லிக்கிட்டு. ஏ பெரிய பொண்ணு, என்கிட்ட சொன்னது எங்கன்னா சத்தமா சொல்லிட போறேன். அவளுக்கு எங்கன்னா கேட்டுச்சுன்னா ஆடுன்னு ஆடிடுவா. அப்புறம் நம்மள கொஞ்ச நேரம் இங்க உட்கார முடியுதான்னு பாருங்கக்கா. அந்த பசங்க கத்தினே இருக்குதுங்க. அப்படி எங்கன்னா போய் விளையாடுங்கன்னு சொன்னா அங்கேயே தான் வந்து விளையாடுதுங்க. சொல்லும் போது போதுங்க, அப்புறம் மறுபடியும் வந்துடுதுங்க.
பெரிய பொண்ணு, வாணிய பாத்தியா? என் பொண்டாட்டிய காலைல இருந்து ஆளை காணா. பாத்தியா நீ எங்கேயாச்சும்? ஐயோ இல்லைண்ணே, நான் பார்க்கலையே காலையில இருந்து. நான் காலையில இருந்து அவ வெளில வராதனால வேலை தான் செஞ்சுட்டு இருக்கா போல. எதுக்கு நம்ம போய் கூட்டா நம்மளே திட்டுவா, அப்புறம் வேலை செய்ய விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு நான் அவளை கூப்பிட வரல. இப்ப வீட்டுல இல்லையா அப்போ? அப்படியா? காலைல இருந்து ஆளை காணா, தூங்கி ஏந்ததுல இருந்து. அதான் சரி, எப்பயுமே உங்ககிட்ட தானே மாநாடு நடத்த வருவா. அதான் சரி காலையிலே வந்துட்டாளுன்ட்டு பார்க்க வந்தேன். இங்கேயும் இல்லையா? சரி நான் போய் தேடுறேம்மா, வேற எங்கேயாச்சும் இருக்காளான்ட்டு. ஃபோனையும் கையில் எடுத்துன்னு போக மாட்றா. ஏய் செல்வா, அங்க நான் இப்ப வரும்போது தான் முருங்கீரை பறிச்சிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். முருங்கீரை பறிச்சிட்டு இருந்தா அவளும் உங்க அண்ணியும். போய் பாரு என்னன்ட்டு. அப்படியாக்கா? நான் கூட எங்கன்னா வெளில போனாலும் 4 திட்டு திட்டலான்னு பார்த்தேன். சரி வேலையாக தான் போயிருக்காளா? சரி சரி, ஏதோ வேலை செஞ்சா சரிதான். ஆமா செல்வா, இதோ இங்க ஒரு திருகிறாள் எந்த வேலையும் செய்யாம. அவளை மாதிரிலாம் அந்த அளவுக்கு வாணி கிடையாது. வீட்டுல வேலை செஞ்சுட்டு தான் வருவா. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, வேலை செய்யல அப்படின்லாம் அவளை. வேலை வேணுமா? சும்மா பெரிய பொண்ணு, இவகிட்ட ஒரு வேலை கேட்கறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது. வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தானே இருக்குது இவளுக்கு. என்ன ஏதோ கீழே குனிஞ்சு யோசிச்சுட்டு பார்வெல்லாம் முறைகிற மாதிரி இருக்குது. போதுமா? சிரிச்சிட்டு இருக்கேன் பத்தியா? உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேக்கண்ட் இருந்தா சொல்லுங்கண்ணே, ஒரு வேலை ஒண்ணு வேணும். வேலையாம்மா? யாருக்குமா வேலை? எனக்கு தான் செல்வா. என்னக்கா சொல்றீங்க? உங்களுக்கு வேலையா? நீங்க படிச்சிருக்கீங்களா? எனக்குன்னா எனக்கு இல்லை செல்வா, என் பெரிய பொண்ணுக்கு. அப்பதான் காலேஜ் முடிச்சா. என் சின்ன பொண்ணு இப்போ அடுத்து காலேஜ் போவா. அவளுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னா நான் ஒரு ஆளெல்லாம் போய் கட்ட முடியாதுப்பா. இவளுக்கு கட்டினதுக்கே இன்னும் கடன் அடைக்காம கிடக்குது. அவள் வேலைக்கு போனா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஓ, உங்க பொண்ணுக்கா? நான் செத்த நேரத்துல பயந்துட்டேன் நீங்க தான் வேலை கேக்குறீங்கன்ட்டு. ஆமா செல்வா, ஏதாவது இருந்தா சொல்லு. அவ ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இருக்குது இல்ல, அவகிட்ட கேட்டுக்கோ என்னன்னா ஏதுன்ட்டு. எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாதுப்பா. ஒரு பெரிய பொண்ணு இருக்கிறா, அவகிட்ட கூட சொல்லுப்பா ஏதாவது ஒன்று இருந்தா. சரிக்கா, கண்டிப்பா வேலை இருந்தா சொல்லுவேன். நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்காம அப்புறம் எப்படி? யார் யாருக்கோ வேலை சொல்றேன், நம்ம வீட்டு பசங்களுக்கு வேலை இல்லாம விட்டுருவோமா? சரிக்கா, நான் வீட்டுக்கு இப்போ கிளம்புறேன். நான் என்ன டீட்டெயிலு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு முதல்ல நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். அது அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லுங்கள் நாளைக்கு. சரிங்களா? ஒரு 10 மணிக்கு வர சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் எல்லாத்தையும். சரி செல்வா, என் பொண்ணோட வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடு. அவ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. நல்ல நேரத்துல வேலை கொடுத்துட்டப்பா. வேலை கிடைச்சிச்சு போதும். எனக்கு இது இப்போ கிடைச்சிச்சுன்ற தைரியம் இருக்குது போதும். நான் கூட எங்க அலையணும் போல அப்படின்னு நினைச்சேன். சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். ஆமா, ஏதோ வாட்ஸ்அப் நீ அப்படின்னா என்னதுக்கா? எனக்கு தெரியாதே வாட்ஸ்அப்னா. புதுசா ஏதோ ஆப்பா ஏதாவது வந்திருக்கா? எனக்கு தெரியல. நான் ஃபோன் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். புதுசா இருக்குது இந்த பேரு. பெரிய பொண்ணு, தெரியாத மாதிரி கேட்காதடி. என் பொண்ணு கூட ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்குமே, அது கூட எல்லாரும் நல்லா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாள்ல. உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கினே தெரியாத மாதிரி ஏன்டி என்ன கேட்குற? ஓ, வாட்ஸ்அப்பு. வாட்ஸ்அப்பு தப்பு, ஸ்டேட்டஸ் சூப்பர். நல்லா கலர் அடிக்க மட்டும்தான். ஆமா, இவ்வளோ தெரியல. எப்படி உங்களுக்கு இந்த கலர்லாம் அடி யார் சொல்லி கொடுத்தா? ஏட்டி, என் முடி கலரே அதுதான். நானும் இவ்வளோ நேரம் வேலைக்காக உங்ககிட்ட பல்ல காமிச்சிட்டு இருந்தேன்னா கிண்டல் பண்ணினே வருகிற. பல்ல பேத்துருவேன் பார்த்துக்க. அதான் நான் பார்த்தேன், குருவினா நம்மளை பார்த்து சிரிக்குதுன்ட்டு. சரி சரி, எனக்கு 1008 வேலை கிடக்குது. உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுல எனக்கு நேரம் இல்லை. நான் வரேன். கொழுப்ப பார்த்தியா இதுக்கு? சும்மா வந்துட்டு இருந்தவளை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்ககிட்ட முக்கியமானது கேட்கணும்னு சொல்லி அதுவா பேசி அதுவா பல்ல காமிச்சு இப்போ அதுவா போறேன்ட்டு பாரு. இப்படிதான் நம்மளை ஒவ்வொருத்தவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி,
நமக்கு என்ன வேலையா இருக்குது, போவோம் எங்கேயாச்சும் நம்மளும். என் இனிய தனிமையே டடடன் டடடன், என் இனிய தனிமையே. டேய், ஷா, அமைதியா கிடங்க. ஆளு நான் ஏதோ அமைதியா கிடங்க. நம்மள இந்த காக்கா கூட பாட விட மாட்டுங்க பாரு. சை, எப்படி மலமாடு கணக்கா படுத்து நடக்கிறா பாரு. ஏத்தி பெரிய பண்ணி என்னக்காவோ அங்கேயே நின்றுக்கிட்டு என்னை திட்டிகிட்டு இருக்கிறீங்க? கிட்ட வந்து திட்டுங்க வாங்க. 2 காதையும் அப்படியே கையால் பிடிச்சி ஒரு 2 சொட்டி தூக்கி போட்டுறேன். ஏட்டி பெரிய பொண்ணு, எல்லாம் மலை மாடு கணக்காக படுத்து கிடக்குறேன். கொஞ்சம் தள்ளி படுறீ, நானும் உட்காரணும். எக்கோ, உங்களுக்கு அந்த இடமே அதிகம்க்கா. நல்லா ஒரு உழக்கு சைஸில் தானே இருக்கிறீங்க. அப்படி போய் ஒரு ஓரமாக உட்காருங்க. உட்காருங்க குருவி. பேசுறவங்க பார்த்துக்கோ, உழக்க கிழக்கா என்னன்னா. ஏட்டி 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 என்ன விட்றி கிளை கிளை போட்டுற போறடி, விட்டுறீங்க என்ன? என் மலை மாடே, கால் ஏடு மலை மாடே. இப்போதானே கையில் தூக்கி உங்களை உட்கார வச்சேன், ஞாபகம் இல்லையா? மலை மாடு நான் சொல்கிறீங்க. மாடு என்ன பண்ணுன்னு தெரியும்ல? காலால் ஒரு உதை தான் அப்படியே பால் கணக்காக போய் விழுந்து கிடப்பீங்க. கம்முன்னு உட்காரணும். உழக்க என்ன பண்ணோம், கம்முன்னு உட்காருமா, அதே மாதிரி கம்முன்னு இருக்கணும். உன்னை அப்புறம் கவனிச்சிக்கிறேன். சரி வா, அப்போ மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்புவோம். எனக்கு வேலை இருக்குது, நீ வேலை வெட்டி இல்லாமல் இருப்ப. நான் போய் என் மாடுங்களை போய் பார்க்கணும். ஹாய் மக்களே, நாங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் தினமும் நடக்கிற விஷயங்களை தான் நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிக்கல, இதில் நிறையா தப்பு இருக்குது, இதில் நல்லா இல்லை, ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களை அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். எக்கோ இங்கே வாங்கலாம் சட்டை. பெரிய பொண்ணு, உனக்கு எங்கனாச்சும் சபனாபரிகம் கொஞ்சமாச்சு இருக்குதா? அறிவு இருக்கா? பேசிட்டு தானே இருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது எக்கோ இங்கே வாங்கலான்னா அமைதியாக இரு கொஞ்ச நேரம். அக்கா அதை பற்றி தான்க்கா பேச கூப்பிடுறேன், இங்கே வாங்கலாம் கொஞ்சம். இங்கே வாங்க. என்னல சட்டுன்னு சொல்லு. பெரிய பொண்ணு, எதுக்கடி என்ன அடிச்ச? அடிச்சதோட விட்டுட்டேன்னேன்ட்டு சந்தோஷப்படுங்க. மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, முறைச்சிக்கினே பேசிட்டு இருக்கீங்க. நானும் மூஞ்ச மாற்றுவீங்கன்னு பார்த்தா மூஞ்சியே மாற்றாமல் அப்படியே முறைச்சிக்கினே இருக்கிறீங்க. என்ன கதை? அது ஏண்டி அடிச்ச எருவ மாடு? சொன்னாலே எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட பேசி தாண்டி என் மூஞ்சியோட மாடுலேஷனே கோபம் ஆயிடுச்சு. ஐயோ, உலக்கைய ரொம்ப அடிச்சிட்டோம் போலையே. எப்படி அழுகுது? சரி சமாளிப்போம். எக்கோ சாரிக்கா, நீ இந்த மாதிரி பேசுனதுனால தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. இல்லைன்னா நான் உன்னை போய் அடிப்பேனா சொல்லு? சரி வா வா, நேரம் ஆகுது, சீக்கிரமாக சொல்லுவோம். எவ்வளோ நேரம் தான் மக்கள் வெயிட் பண்ணினே இருப்பாங்க. சரி, நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நம்ம நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம். நான் போயிட்டு வரேன்க்கா. ஏட்டி பெரிய பொண்ணே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வா இன்னைக்கே சொல்லிடுவோம். என்ன நடிப்பு நடிக்கிறா? இப்போதான் அழுத மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருந்தா. எப்பா, இவகிட்ட நல்லா உஷாராக தான் இருக்கணும் போல இருக்குது. சரி சீக்கிரமாக சொல்லிட்டு இவளை முதல்ல அனுப்புவோம் அந்த இடத்த விட்டு. எக்கோ, இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க நீ? என்னட்டி பெரிய பொண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவமாக இருந்தேன்னு ஒன்று அடித்தேன். இப்போதான் பல்ல காட்டுறான்ல, அப்புறம் என்ன? இப்படிலாம் காமிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினப்பு இருந்தால் கூட அதை மனசோடு அழிச்சிருவாங்க அப்படியே. மக்களே, இவ சொல்கிற மாதிரிலாம் பண்ணிடாதீங்க மக்களே, நான் சிரிக்க மாட்டேன் இதுக்கப்புறம். மக்களே, உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்கள் சேனலுக்கு எப்போவுமே தேவை. ஆமாம் மக்களே, உங்களுக்கு தினமும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கான புதிய கண்டென்ட்டுகளை நாங்கள் உருவாக்கி இந்த சேனலில் போடுறோம். உங்களுக்கு உண்மையாகவே இது ஹாப்பியாக இருக்குது, உங்கள் மைண்டை ஹாப்பியாக வச்சுருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களை ஹர்ட் ஆகுது, ஏதோ ஒன்று பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே, நாங்கள் கண்டிப்பாக திருத்திக்கிறோம் அது. எக்கோ, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கணும். டக்குன்னு பாய் சொல்லிட்டு வாங்க போகலாம்.
ஏட்டி எனக்கு வெக்கமா இருக்குடி. அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்காளே, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்காதீங்க, ஒரு உதை தான். சரிங்களா? பாய் சொல்லிட்டு வாங்க போவோம். எல்லாருக்கும் பாய் மக்களே. நாளைக்கு சந்திக்கலாம் மறுபடியும் புது வீடியோவில். இப்போது உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நானும் அவளும்.